ஹலோங்க, இது சாட்டர்டே எடுத்த vlog. சாட்டர்டே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஸ்கூல் இருக்குது, எக் ஹண்ட் இருக்குது. ஸோ அதனால நாங்கள் எந்திரிச்சதும் டிலே தான். சரி ஓகே, லஞ்செல்லாம் பண்ணி வச்சுட்டு போனால் தான் வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குமே அப்படின்ட்டு என்னோடய வீட்டுக்காரர் உனக்கு எது சிம்பிளாக இருக்குமோ அதை பண்ணிவிடு அப்படின்னாரு. குழம்பெல்லாம் வச்சா டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பார்ட் மாதிரி என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். வெஜிடபிள் பிரியாணி ஆர் தக்காளி சாதம் அப்படின்னு கேட்கும்போது இவனுங்க எல்லாம் தக்காளி சாதம் தான் கேட்டாங்க. ஸோ அதுக்கு சைட் டிஷ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்கு வச்சுட்டு தக்காளி சாதமே வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சு வந்தாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரெட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு தமிழ் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. ஹர்ஷனை தமிழ் ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா டாலர் ட்ரீ வந்து போயிருந்தோம். டாலர் ட்ரீக்கு எதுக்கு போயிருந்தோம் அப்படின்னா பக்கெட் 2 பேருக்கு வேணும் இல்லையா, ஒருத்தனுக்கு மட்டும்தான் இருந்தது. ஸோ இன்னொரு பக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தர்ஷுவை போய் அந்த எக் ஹண்ட்டில் விட்டுட்டு அவனை முடித்ததுக்கப்புறமா தான் ஹர்ஷனுக்கு எக் ஹண்ட் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே தமிழ் ஸ்கூலும் முடிச்சுட்டு வந்துடுவான். ஸோ நான் பக்கெட் சூஸ் பண்ணுறதுக்குள்ளே தர்ஷு இருக்கான் பார்த்தீங்களா, நீங்கள் அவனை வந்துட்டு எனக்கு வேண்டாம் அண்ணாவுக்கு மட்டும் எடுங்க. நான் என்ன நினச்சேன் 2 பக்கெட்டை எடுத்துக்கலாம் ஒரே மாதிரி, இல்லைனா சண்டை போடுவானுங்களே அப்படின்னு யோசிச்சா, இல்லை எனக்கு தான் பக்கெட் இருக்கே நீங்கள் 1 மட்டும் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 மட்டும் எடுங்கம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் தர்ஷுக்குட்டி. நான் கூட அடம்பிடிப்பான்னு நினச்சேன், பட் 1 அண்ணாவுக்கு வேண்டாம், அண்ணாவுக்கு 1 மட்டும் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2ஐயும் வாங்கி வச்சுட்டான். ஃபைனலாக ஒரு பக்கெட்டை வாங்கி வந்தாச்சு. ஈஸ்டர் எக் ஹண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, எக் ஹண்ட்டுன்னா எக்கு இந்த மாதிரி கலர் கலராக இருக்கும், அதுக்குள்ளே சாக்லேட் நிரப்பி போட்டுருவாங்க. ஸோ அந்த எக்கை குழந்தைங்க கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த கலெக்ட் பண்ணுற எக்கில் இருக்க சாக்லேட்ஸ் எல்லாமே குழந்தைங்களுக்கு தான். வாங்க வந்தது ஒன்றா இருக்கும், வாங்கினது வேறையாக இருக்கும், அந்த மாதிரி தான். ஸோ நான் 1-2 திங்ஸ் தான் வாங்கணும்னு வந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு இது தேவைப்படுது அது தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு என்னெல்லாம் தேவைப்படுதோ வாங்கிட்டு இருந்தேன். அங்கேயும் டைம் ஆகிடுச்சு. தர்ஷுக்குட்டி வேற போகலான்னு சொல்லிட்டு இருந்தேன் சுற்றிக்கிட்டு. சரி எனக்கான திங்ஸை நான் வாங்கியே அவன் கிச்சனுக்கெலாம் கொஞ்சம் ஏதாவது வாங்கணும், ஸ்டோரேஜுக்கு மாதிரி இந்த பேட்டருக்கு அந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இங்கே நல்லா தான் இருக்குங்க, நானே வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுப்பேன், சம்டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸ் பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் வந்து நான் வாங்கி தான் வச்சுருந்தேன். ஸோ அதை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. மேபி ஏஜ் வைஸாவா வெளியில் வச்சுட்டாங்க போல். லாஸ்ட் இயர் வந்து இது உள்ளே இருந்தது, இந்த வருஷம் வந்து லாஸ்ட் இயர் நாங்கள் இல்லை, அதுக்கு முன்னாடி இயர் தான் உள்ளே இருந்துச்சு. தர்ஷு அப்போ வந்து குட்டியா கையில் இப்போ வந்து எக் எடுக்க வந்துருச்சு. ஏன்னா லாஸ்ட் இயர் இந்தியா போயிட்டோம்ல. சூப்பரா இருக்கும். எக் சாக்லேட் இந்தியால இருந்துச்சா? சரி, இப்போ நிறைய எக் எடுத்து போடு பக்கெட்ல. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லைன் எங்கே வரைக்கும் நிற்கிது பாருங்களேன். ஆனால் கரெக்டாக 10:45க்கு உள்ளே விட்டுட்டாங்க. நாங்கள் காரை பார்க் பண்ணிட்டு தான் போனோம். பயங்கர பெரிய லைனாக இருந்துச்சு. சரி ரொம்ப நேரம் ஆகும் போல் அப்படின்னு பார்த்தா சடனாக உள்ளே போயாச்சு. Bubbles. Thank you. Ready? Yes! Odu. 3, 2, 1, go! Go, எடு. தர்ஷன் அங்க போய் எடு. எடு. Go fast.
தர்ஷன் இங்க வா எடுப்பா. தர்ஷன் இங்க வா. இங்க இருக்கு பாரு. இங்க பாரு எவ்வளவு எக் இருக்கு. எடு இங்க பாரு. அங்க இருக்கு பாரு, எடுப்பா. இங்க இருக்கு பாருப்பா. இங்க பாருப்பா, அங்க பாருப்பா. எடுப்பா இங்க எடுப்பா. வாவ், நைஸ். ஆப்பா. அங்க இருக்கு பாருப்பா, அங்க பாருப்பா, நடப்பா. இப்படி ஓப்பன்ல இருக்கிறத எடுக்க மாட்டானுங்க. இது யாரு? பன்னி யாரு? வா தர்ஷன் போலாம். அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெதர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. எப்போதுமே எக் ஹண்ட் வந்து சம்டைம்ஸ் வெதர்னால வந்து இண்டோரில் தான் வைப்பாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெதர் ரொம்ப சூப்பராக இருந்தது. கிட்ஸுமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. Go. Follow the line. Go. Getting there. Okay, yeah, this one is on already. Yeah, go.
இது முடிச்சுட்டு அங்கே கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதை வந்து பண்ண விடலாம்னு சொல்லிட்டு அதுக்குமே நிறைய லைன் நின்றுட்டு இருந்தது. சரி அப்படியே லைன்லேயே கொஞ்சம் நேரம் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம். நம்ம கலெக்ட் பண்ண எக்கை பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணி போட்டு அதில் இருக்க சாக்லேட்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதான் வந்து ஹர்ஷன் வந்து பண்ணிகிட்ருக்கிறான். ஓப்பன் பண்ணி அந்த எக்கை உள்ளே போட்டுட்டு சாக்லேட்டை மட்டும் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதுக்கும் சண்டை தான், இந்த சாக்லேட் என்னோடது, இந்த சாக்லேட் உன்னோடது அப்படின்ட்டு. வாங்கிட்டு வந்ததான் தெரிஞ்சிச்சு வீட்டுக்குள்ளே தூக்கி வைக்கிறணும், எங்கேயாவது தூக்கி ஒளிச்சு வச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஆனால் இவ்வளோ சாக்லேட்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோதான். ஸோ இவனுங்க தூங்குனதுக்கப்புறம் எடுத்து எங்கேயாவது வச்சிருவேன். இதுதான் எப்போதுமே நடக்கும். அதே மாதிரி இந்த ஹாலோவின் போகும்போதும் சரி, எங்கே போய் சாக்லேட் இது பண்ணாலுமே இவனுங்க தூங்கினாங்க அப்படின்னா தூக்கி எங்கேயாவது ஒளிச்சு வச்சுருவேங்க. ஸோ கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வெயிலில் நின்னா குளிர மாட்டது, வெயில் இல்லாமல் நிழலில் நின்னா லைட்டாக குளிர ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த மாதிரி தான் லைட் குளிராக தான் இருந்தது, ஓகேவாக தான் இருந்துச்சு. வெதர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி. நிழலில் நின்னா குளிர்ற மாதிரி இருந்துச்சு. தர்ஷுக்குட்டி ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களும் அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு. தர்ஷு ஹர்ஷனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். தர்ஷு என்ன சொன்னா அப்படிங்கிறத கேளுங்க. இப்போ எப்படி இருந்துச்சுப்பா? பாய் சொல்லிட்டு எல்லாருக்கும்.